ஃபாத்தியான உம்முல் கிதாப், வேதத்தின் தாய். சுபஹானல்லாஹ். ஃபாத்தியாவை படித்தால் உங்களுக்கு புரியும், அல்லாஹ் எதையும் அதில் தவறு எத்தையும் விடல். எத்தனை தடவை ஓதினாலும் திரும்ப திரும்ப மனதுக்குள் ஒரு புது விதமான ஒரு உணர்வை ஏற்படுகிற, புத்துணர்ச்சியை தர்ற அற்புதமான ஒரு சூரத்துல் ஃபாத்தியா. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சூரத்துல் ஃபாத்தியாவில் எங்கேயாவது சுவர்க்கத்தை கேட்டீங்களா? ஜன்னா எங்களோட டார்கெட் என்ன? சொர்க்கம். சொர்க்கத்தை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். சூரத்துல் ஃபாத்தியாவில் எங்கேயாவது சுவர்க்கத்தை கேட்டீங்களா? கேட்கல. என்ன கேட்டீங்க தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டியா அல்லாஹ். என்ன கேட்டோம்? சுவர்க்கத்தை தாயா அல்லான்னு கேட்கல. ஸ்கூல்ல உங்க பிள்ளை எக்ஸாமுக்கு போச்சு, டார்கெட் 1ஆம் புள்ள வர்றது, நல்ல பாஸ் ஆகிறது, சரியா? எப்படி புள்ள துவா கேட்கணும்? யா அல்லாஹ் எக்ஸாம் பாஸ் ஆக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? 1ஆம் புள்ள ஆக்கிறியா அல்லாஹ். நம்ம புள்ளை என்ன கேட்க தெரியுமா? யா அல்லாஹ் வினாக்களை எல்லாம் இலகுவாக்கிறியா அல்லாஹ். எப்படிப்பட்ட வினா வரும்னு தெரியாது யா அல்லாஹ், அது எனக்கு தயாராக்கியா அல்லாஹ். எக்ஸாம்ல எழுதக்கூடியத புள்ள கேட்குது, முடிவை கேட்டா யா அல்லாஹ் என்ன 1ஆம் புள்ள ஆக்கிரு. அப்ப எக்ஸாம் ஈஸியா இருக்கணுமா இல்லையா? என்ன பாஸ் பண்ணிரு. புள்ள கேட்குது, எக்ஸாம் ஹாலுக்கு போற நேரம் டென்ஷனை குறைச்சிரியா அல்லாஹ். கேள்விகளுக்கு ஆன்சரை கேள்விகள் லேசாக்கிறியா அல்லாஹ். எக்ஸாமுக்குள்ள நடக்கிறோன்ற குழந்தை கேட்குது, அப்படித்தானே? இதே மாதிரி நாங்க என்ன கேட்கிறோம்லாட்டு, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் முஸ்தகீம்னா நேரான பாதை, சொர்க்கத்துக்குரிய பாதை. யா அல்லாஹ் அந்த பாதையை காட்டியா அல்லாஹ். ஒட்டுமொத்த உலகம் இருட்டியா அல்லாஹ். அசர் தொழுகிற எனக்கு மக்ரிப் வரைக்கும் வாழ தெரியாதியா அல்லாஹ். என் ரப்பே என் கல்வை ஒளிமயமாக்கி நான் எப்படி எட்டை எடுத்து வைக்கணும் சொல்லித்தாயா அல்லாஹ். எனக்கு தெரியாதியா அல்லாஹ். நான் ஜும்மா தொழுதையா அல்லாஹ், அசர் வரைக்கும் வாழ தெரியாதியா அல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எனக்கு பாதையை காட்டியா அல்லாஹ், எனக்கு சொல்லித்தாயா அல்லாஹ். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். நீ அறிந்தவன், நான் அறியாதவன் யா அல்லாஹ். இதன் கன்க்ளூஷன். ஒரு முஸ்லிமுடைய முடிவு என்ன? நீ அறிந்தவன், நான் அறியாதவன். இதுதான் ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய விஷயம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் ஃபேமிலி சைக்காலஜி என்ன அமெரிக்காவில் எக்கச்சக்கமாக பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு நடத்துவாங்க. அவருடைய முடிவு என்ன? டிகிரி முடிச்சு பிஹெச்டி வரைக்கும், டாக்டரேட், அவங்க பிஹெச்டி வரைக்கும் படிச்சு கொடுப்பாங்க. ஃபேமிலி சைக்காலஜி படிச்சுட்டு வந்து குடும்பம் நடத்த தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? குடும்பத்தில் பேசிக் அடிப்படையே தெரியாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் ஊரில் ஒரு புள்ள ஓஎல் எழுதுது. ஓஎல் எழுதினா சாதாரணமாக 1ஆம் ஆண்டுக்கு எல்லாரும் சேர்ப்பாங்க, நிறைய கற்பனை கோட்டைகளோடு சேர்ப்பாங்க. இந்த புள்ளை இப்படி வந்து அப்படி வந்து இப்படி வந்து பெரும்பாலும் 99 உம்மாமார்கள் நினைக்கிறது என் புள்ள டாக்டர் விளக்குச்சா, கடைசியில் கண்டக்டர் ஆக மாட்டார். ஒரு வீதம் கூட டாக்டர் காணும். எல்லாரும் அதே ஆசையோடு சேர்ப்பீங்க. 11 ஆண்டுகளுக்கு பிறகு சில குழந்தைகள் இருந்துரும், சில குழந்தைகள் மேற்படிப்பை தொடரும். அதோட அட்வான்ஸ் லெவலுக்கு போகுது. அட்வான்ஸ் லெவல் குழந்தை படிக்கிற நேரம் எல்லாரும் அட்வான்ஸ் லெவல் படிக்க மாட்டாங்க. அதில் இருந்து வடிச்சு எடுத்தால் ஒரு கூட்டம் அட்வான்ஸ் லெவல் படிப்பாங்க. அட்வான்ஸ் லெவலில் இருந்து பல்கலைக்கழக தெரிவு, எல்லாரும் பல்கலைக்கழகம் தெரிவு பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் படித்தா இவ்வளோ கொஞ்சம் கூட்டம் பல்கலைக்கழகம் போவாங்க. அவங்க யாரு? வகுப்பறைகளை தேடி பார்த்தா 1ஆம் புள்ள, 2ஆம் புள்ள, 3ஆம் புள்ள, இதுக்குள்ள வந்தவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்தில இருந்து குக்கிராமத்தில இருந்து அந்த படித்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுறாங்க. அதுதான் பல்கலைக்கழகம். ஊர்ல இருந்து ஒன்று சேர்க்கப்படுகிற இடம் பாடசாலை. பாடசாலைகளிலிருந்து பெரிய பாடசாலையை நோக்கி அந்த வளையத்தில் உள்ளவங்க எல்லாம் போய் சேருவாங்க. அதுல இருந்து அந்த பெரிய அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே போய் சேரக்கூடிய இடம் பல்கலைக்கழகம். இவங்க யாரு? அவங்க தான் வகுப்புல ரொம்ப அமைதியா உட்கார்ந்தவங்க, ரொம்ப பண்பா நடந்தவங்க, அடக்கமா இருந்தவங்க. டீச்சர் உண்மைன்னு சொன்னா என்ன நடம், என்ன செய்யணும்னு கேட்கிறவங்க. பல்கலைக்கழகம் போன உடனே தெரியும், முக்காடு போட்டு தான் பல்கலைக்கழகத்துக்குள்ள போகணும். யாரு படிச்சு 1ஆம் புள்ள, 2ஆம் புள்ள, 3ஆம் புள்ள வந்தாங்களோ அவங்க தான் பல்கலைக்கழக தெரிவுக்கா போவாங்க. அங்க போனா பங்குக்கு மேல ஒரு ஜோடி, மரத்துக்கு இடையில ஒரு ஜோடி, இடைக்கு இடம் முக்காடு போட்டு போற ஜோடிகள். நான் கேட்கிறேன், கிராமங்கள்ல இருந்து குக்கிராமங்கள்ல இருந்து படித்தவர்கள் புள்ள பெறுவதற்கு பல்கலைக்கழகம் போகல, அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்க போனதை பல்கலைக்கழகம். எங்க வீட்டில் நான் ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு வந்தேன். நான் ஒரு புரிஞ்சு கொண்டதுக்கு சில பேஸ்மெண்ட் உங்களுக்கு போடுறேன்.
ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு வந்தால் எங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்லுவேன், 10 மில்லியன்மா, 1 கோடி ஆகுது, கவனமா அல்மாரி பக்கத்துலேயே நில்லுங்க, அங்கே போயிடாதீங்க, வீடை பூட்டிட்டு போயிடாதீங்க. ஏன் அது மாணிக்க கல் அதானே, அவ்வளோ அக்கறையோட சொல்லுவோம். அவங்களுக்கு கவனமா நிற்பாங்க. சாதாரணமா கருங்கல் மாதிரி அங்கே போட்டு வைக்க மாட்டாங்க. அல்மாரிக்குள்ள கல்லல் அச்சில மாணிக்க கல்லை போட்டு வச்சிருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு பெண்ணை பொறுத்தளவுல எனக்கு என் குழந்தைகள் எவ்வளவு பெருமதி என்று கேட்டால் எவ்வளவு சொல்லுவானா? என் பிள்ளைகள் எனக்கு எவ்வளவு பெருமதி அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஒரு 10 கோடி தர்றவன் பிள்ளைய கண்ணு முன்னாடி கொண்டு போய் அறுப்பார் ஒருத்தர் வாங்கிட்டு இடம் கொடுப்பீங்களா? 10 கோடி உன் 10 கோடி நீ வச்சுக்கோ அப்படின்னு 10 கோடி பிள்ளையோட ஒப்பிட்ட சின்னதா போயிடும். 100 கோடி என் பிள்ளை எத்தனைக்கு நான் தர மாட்டேன். என் பிள்ளை எனக்கு அவ்வளவு பெருமதி. என புள்ள வந்த இடம், என் மனைவியின் கருவறை, அது எவ்வளவு பெருமதியா இருக்கணும். அது எனக்கு, அவங்களுக்கு எவ்வளவு பெருமதியா இருக்கணும். ஒரு பெண்ணை தாய் என்ற அந்தஸ்து கொண்டு வந்தது கருவறை. அதுக்கு விலையே இல்லாத உயிர். ஒரு யுவதியின் உயிரை அவருடைய கருவறை என்று சொல்லணும். கற்ப அறை. சாதாரணமா நான் கேட்கிறோம், படித்தவர்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க சைன் வைக்காம நம்பாதீங்க. திருமணத்துக்கு நீங்க போய் உட்காராதீங்க. ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட தான் பேசணும். உங்களை நிறைய ஏமாத்துவான், உங்களை நடு சந்தையில விட்டுட்டு போயிருவான். நீங்க சின்ன சின்ன பிள்ளைகளோட அனாதைகளாக உங்க குழந்தைகளை அனாதையாக்கி நீங்க பார்க்கணும். அதான் நிஜம். இந்த நாட்டில் பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணவங்க கை தூக்க பார்ப்போம். பிள்ளைகளுக்கு பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களே, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணினவங்க கை தூக்க பார்ப்போம். எத்தனை பேர் கை தூக்க ஃபில் பண்ணி இல்லையா? ஹஸ்பண்ட் மார்கள் தான் ஃபில் பண்ணிருக்கீங்களோ? நீங்க இல்லையா? வாசிச்சது இல்லையா? அந்த ஃபார்ம்ல வலது பக்கத்தில் ஒன்று இருக்கு தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடி கிடைத்த பிள்ளையா, திருமணத்துக்கு பின்னாடி கிடைத்த பிள்ளையா? வல்லாஹ் இலங்கை ஃபார்மை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க பிள்ளையோட பேரை வைப்பீங்களே, என்ன பேர்? அப்துல்லான்னு பேர் வைப்பீங்களே, அதுல வரும் குழந்தை திருமணத்துக்கு முன்னாடி கிடைத்த பிள்ளையா பின்னாடி கிடைச்சா? முன்னாடி கிடைச்சாலும் ரெஜிஸ்டர் பண்றோம், பின்னாடி கிடைச்சாலும் ரெஜிஸ்டர் பண்றோம். இந்த நாட்டு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு ஏன் தள்ளப்படுச்சு தெரியுமா? அவ்வளவு பேர் குழந்தைக்கு திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்ச பிள்ளைகள். எங்கப்பா மேரேஜ் சர்டிபிகேட்? இல்ல, மேரேஜ் சர்டிபிகேட் கிடைக்க முன்னாடியே குழந்தை கிடைச்சிட்டு. விளங்குதான்? அதனால அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு. திருமணத்துக்கு முன்னாடி வெக்கமா இல்ல, கூச்சமா இல்ல, அந்த வரியை போடுறதுக்கு ஒரு நாட்டுக்கு, ஒரு நாட்டுடைய தன்மையை காட்டும். அது ஏன் தன்மையை இது பண்ணல? இதுதான் நாட்டு நிலைமை. அதனால கேட்கிறேன், படிச்ச படிப்பை ஒரு பிள்ளைக்கு அந்த உணர்வு உண்டாக்குமா இருந்தா, இஸ்லாம் என்ன சொல்லுது? திருமணத்துக்கு வாப்பாவும் மாப்பிள்ளை இருக்கணும். உங்களை ஏமாத்திடுவாங்கம்மா, நீங்க போகக்கூடாதுமா. படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க தன்மை என்ன, நீங்க எப்படி நடக்கணும், உங்க நிலைமை என்ன, எல்லாத்தையும் படைத்தவனுக்கு தான் தெரியும். பெரியவர்களே நல்லா பாருங்க, பல்கலைக்கழகம் வரைக்கும் போனாங்க, ஆனா அவங்க கற்பரை இழந்துட்டாங்க. இதுக்கு மேல் என்ன வாழ்க்கை அவங்களுக்கு? ஒரு பெண்ணுக்குரிய ஆக பெரிய சொத்து இழந்துட்டாங்க. வல்லாஹி சொல்றேன், அல்லாஹ்விதானே சொல்றேன், ஆக பெரிய பல்கலைக்கழகங்கள் எண்ணப்பட்ட படிப்பு முடித்தாலும் உங்க பிள்ளைய சாலிஹான பிள்ளையாக மாற்றவே இயலாது. எந்த பிள்ளையும் சாலிஹான பிள்ளையா மாத்தலாது. சாலிஹான பிள்ளைய படிப்பு மாத்துமா இருந்தா, படிப்பில் நான் மிக அக்கறை கொண்டவன், படிப்பில் நான் மிக அக்கறை கொண்டவன், படிக்கணும் என்று சமூகத்துக்கு சொல்றவன். ஆனால் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவர்களை மாத்துமா இருந்தால் பல்கலைக்கழகங்கள் இப்படி பெரிய விடுதிகளாக மாறியிருக்காது, இவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காது. தேம்பி தேம்பி சில யுவதிகள் வந்து அழுதார்கள், இதுவா பல்கலைக்கழகம், இதுக்காக நாங்கள் வந்தோம் என்று கேட்கிற அளவுக்கு மோசமா இருந்துச்சு. எங்க போச்சு ஒழுக்கம்? தன்னுடைய சுய, அதாவது ஒரு பெண்ணுக்கு, ஒரு மாணிக்கத்தை வச்ச பெண்ணு எப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாரும் என்ன மீட் பண்ணக்கூடாது, என் கையில மாணிக்க யாரும் பறிச்சு எடுத்துட்டு போக கூடாது, அந்த கற்பரை அப்படி பாதுகாக்கிற ஒரு பெண் எங்க எங்க? உங்க ஊர்களில் எந்த குடும்பத்தில், எந்த வீட்டில் இஸ்லாம் நுழைந்ததோ அந்த வீட்டில் அந்த மாணிக்கங்களை எல்லாம் பார்க்கலாம். அதை தாண்டி நீங்கள் மாணிக்கங்களை பார்க்க மாட்டீங்க. கருக்கல்லை விட மோசமாக அந்த பெண்கள் நடத்தப்படுவாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாலிஹான பெண்ணாவதுக்கு எனக்கு உங்களுக்கு வழி சொல்லி தர இயலாது, பல்கலைக்கழகத்து பேராசிரியருக்கு சொல்லி தர இயலாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டுமே சொல்லித்தரணும். பெண் என்றால் யார் என்று பெண்ணை படித்தவன் மட்டுமே சொல்லணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க.